ரொம்ப சின்ன ஸ்டார்ஸ வச்சு, ரொம்ப சின்ன பட்ஜெட்ல பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ண தாய் கிழவி படம், இதுவரையும் இந்த 7 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. இது இல்லாம துரந்தர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல முக்கியமா யுஎஸ்ஏல பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தெறி ரீ ரிலீஸ், வித் லவ் இந்த படங்களோட கலெக்ஷன்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோ நான் போடல. அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. துரந்தர் பார்ட் 1 தான். அதுல வந்து அந்த லைட்டர தூக்கி போடுவாரு. மேல போய் அது அந்த கேஸ்ல வெடிக்கும். அதுதான் அந்த சீனு. அந்த லைட்டர் பறக்கிறது தான் ஃப்ரேமா வச்சிருந்தோம். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பெர்டின், சரவணா, முகமது ரிகாஸ், நிதிஷ், சாய்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒரு ஜிப்லி ஆர்ட்ல வச்சிருக்கேன். அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. எத்தனை பேர் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். வசூல்கள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்ப தொடர்ந்து டெய்லி பாக்ஸ் ஆஃபிஸ் வீடியோ வருது. இது இல்லாம இன்னும் சில சினிமா அப்டேட்ஸும் தொடர்ந்து போட போறோம். இதுல சில விஷயங்கள மெம்பர்ஷிப்காக சில விஷயத்த நம்ம பண்ண போறோம். அது என்னன்னா, ஏர்லி ஆக்சஸ் இல்லன்னா ரொம்ப டீட்டெயில்ட் ரிப்போர்ட், ஷார்ட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மெம்பர்ஸ்க்கு மட்டும் வர மாரி சில விஷயங்கள் பண்ண போறோம். என்னன்னா, மெம்பர்ஷிப்க்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி யூடியூப் சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால மெம்பர்ஷிப்க்கு தனியா கண்டிப்பா வீடியோ பண்ண போறோம். இல்லன்னா எர்லி ஆக்சஸ், டீடைல்டு பிரேக்கப் இந்த மாரி சில விஷயங்கள் மெம்பர்ஷிப்க்கு தனியா வரப்போகுது. ஸோ அதனால நம்ம சேனல்ல நீங்க மெம்பர் ஆகணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். 4த் ஃப்ளோர் நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டுல 5,00,000, இந்தியால 6,00,000, டோட்டலா 55,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். ஒருவேளை இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் சரத்குமார் அவர்களோட ஆழி அப்படிங்கிற படம் நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டுல 8,00,000, இந்தியால 9,00,000, 84,00,000 இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். தெறி ரீ ரிலீஸ் நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டுல 12,00,000, இந்தியால 13,00,000, 1,63,00,000 தமிழ்நாட்டிலையும், இந்தியால 1,94,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம் நேத்து 20வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 12,00,000, உலகம் முழுக்க 13,00,000, 10,07,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 14,07,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். விஷ்ணு விநியாசம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் நேத்து 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 63,00,000, உலகம் முழுக்க 78,00,000, 14,11,00,000 இந்த படம் வந்து உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். ஷாகித் கபூர் அவர்களோட ஓ ரோமியோ அப்படிங்கிற படம் நேத்து 21வது நாள் இந்தியால 70,00,000, உலகம் முழுக்க 78,00,000. டோட்டலா 79,95,00,000 இந்தியாலையும், 106,29,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். ஸோ தாய் கிழவி, துரந்தர் அட்வான்ஸ் புக்கிங் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிற அந்த விஷயத்த மறந்துடாதீங்க. உங்களுக்கு அந்த நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது. அதுக்கு வந்து மெம்பர் ஆகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வசூலுக்குள்ள போலாம். அப்புறம் தாய் கிழவி தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 7வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 1,90,00,000, கர்நாடகால 14,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6,00,000, ஓவர்சீஸ்ல 22,00,000, உலகம் முழுக்க 2,32,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரையும் டோட்டலா 24,75,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கர்நாடகால 2,01,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 70,00,000, ஓவர்சீஸ்ல 7,57,00,000, உலகம் முழுக்க 31,86,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சுங்க. 10 கோடி பட்ஜெட். நல்லாவே கலெக்ஷன் வந்திருக்கு. முக்கியமா தமிழ்நாடை தாண்டி இந்த படம் கர்நாடகால 2 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் இந்த படத்துக்கு பெரிய அளவுல ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு கேஸ்ட் அண்ட் குரூவும் கிடையாது. இந்த டைரக்டருக்கு இத்தனைக்கும் இது ஒரு முதல் படம் தான். ஆல்ரெடி ஏதோ ஒரு பெரிய படம் எடுத்திருக்காரு. அவரோட 2வது படம் அப்படிங்கும்போது கூட அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க ஒரே மிகப்பெரிய காரணம் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த படத்தை பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணது தான் முக்கியமான காரணம். ஸோ இதே படம் ஒருவேளை சிவகார்த்திகேயன் இல்லாம, ஒருவேளை இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இல்லாம வந்திருந்ததுன்னா, இந்த அளவுக்கு ஓப்பனிங் வீக்கெண்ட் 30 கோடிக்கு மேல வசூல் வந்திருக்குமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. ஸோ ப்ரொமோஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது ரொம்ப நல்ல படத்தை எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு படமா இருக்கும். வேணா நம்ம வாய் வார்த்தையால வேணா சொல்லிக்கலாம், ஒரு நல்ல படத்துக்கு அந்த படமே ப்ரொமோஷன் அப்படின்னு. ஆனா அது உண்மையிலே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா இப்ப நம்ம பெரிய ஸ்டார்ஸ்ன்னு சொல்றோம்ல, அவங்கலாம் நிறைய ப்ரொமோஷன் எல்லாம் வர்றது இல்லைல்ல. அந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஆக்சுவலா போனாங்க அப்படின்னா,
அதர் ஸ்டேட்ஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஹிந்தி பெல்ட்லலாம் பெரிய அளவில் ஓப்பனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோஸ் தான் அதை பண்றதில்ல, நான் சொல்றது பெரிய ஹீரோஸ். ஆனா அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹிந்தி ஹீரோஸ் இங்க வந்து பிஹைண்ட் வுட்ஸ்ல பேட்டி கொடுக்குறாங்க. தெலுங்கு ஹீரோஸ் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போறாங்க. கன்னட ஹீரோஸ் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போறாங்க. நம்ம தமிழ் ஹீரோஸ் மட்டும்தான் சில விஷயங்கள்ல மெனக்கெட்டு பண்ண மாட்றாங்க. முக்கியமா இந்த ப்ரொமோஷனுக்கு அறவே மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஆனா சம்பளம் மட்டும் எப்படிதான் கேட்கறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த படம் ப்ரொமோஷன்னால தான் இந்த அளவுக்கு ஓப்பனிங் வந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் 2 மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆனா யுஎஸ்ஏல மட்டுமே இந்த படம் எப்படிப்பட்ட வசூல் தெரியுமாங்க? அட்வான்ஸ் புக்கிங்ல யுஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டும், அதாவது 18ஆம் தேதி பிரீமியர் ஷோக்கு மட்டும் $348K US 3,19,00,000 இந்தியன் கரன்சிக்கு. யுஎஸ்ஏ டே 1 வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல $134K US வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 1,22,00,000, அதாவது பிரீமியர் பிளஸ் டே 1 மட்டுமே 4,41,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. $482K US. இது இல்லாம செகண்ட் டே தேர்ட் டே கூட ஒரு பெரிய நம்பர் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. யுஎஸ்ஏ டே 2 $158K US, 1,45,00,000. யுஎஸ்ஏல டே 3 பாத்தீங்க அப்படின்னா $149K US, இது வந்து 1,36,00,000. டோட்டலா $789K US யுஎஸ்ஏல மட்டுமே ஓப்பனிங் வீக்கெண்ட்ல எடுத்திருக்கு. 7,22,00,000 கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. செம்ம ஓப்பனிங் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய நாள் இருக்கு, கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல இருக்கு. கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்ச ஓவர்சீஸ்லேயே ஒரு 30-40 கோடி கிட்ட ஓப்பனிங் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் வித் லவ் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டுல 28,58,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,07,00,000, கர்நாடகால 2,11,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 56,00,000, ஓவர்சீஸ்ல 3,80,00,000, உலகம் முழுக்க 38,12,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் விமல் அவர்களோட வடம் அப்படிங்கிற ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல தமிழ்நாட்டுல 15 லட்சமும் இந்தியால 17 லட்சம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு 20,000-22,00,000 டே 1 கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நண்பர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாரு, நாக் அஸ்வின் அப்படிங்கிற டைரக்டரோட முதல் 2 படத்தோட டீடைல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பிரேக்கப் கொடுக்க முடியுமான்னு. ஸோ அவரோட முதல் 2 படம், அதாவது கடைசி படம் என்னங்கிறது நம்மளுக்கே தெரியும், கல்கி 2898 AD தான். முதல் படம் என்ன அப்படின்னா எவடே சுப்பிரமணியம் அப்படிங்கிற படம். இந்த படம் 2015ஆம் ஆண்டு வந்து ஆந்திரா தெலுங்கானால 16 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 17,75,00,000. பட்ஜெட் 5,5 கோடி, ஷேரா வந்திருக்கிறது 8,5 கோடி கிட்ட. வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. ஆனா 2வது படம் மகாநட்டி அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடித்திருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா வசூல் ரீதியா ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 50,75,00,000, தமிழ்நாட்டுல 6,25,00,000, கர்நாடகால 4,77,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடி, ஓவர்சீஸ்ல 20 கோடிக்கு மேல, உலகம் முழுக்க 84,27,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி, 44 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.